ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரெட்மி 15 இந்த ஃபோன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இந்த ஃபோன் வந்து இப்போ வந்து ரெட்மி ஸ்டோர்லயும் அவைலபிளாக கிடைக்கும், ஆன்லைன்லயும் அவைலபிள் தான், அமேசான்லயும் நியர்பை உங்க வீட்டு பக்கத்துல உள்ள மொபைல் கடையிலயும் இந்த ஃபோனை போய் நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இந்த ரெட்மி 15 சீரீஸ்ல வந்து எப்படி என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஃபோனை கொண்டு வந்ததே வந்து 7000 மில்லியம் பேர் வந்து ஹைலைட் பண்ணி தான் அந்த ஃபோனை வந்து சேல்ஸ்க்கே கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரியை மட்டும் தான் ஹைலைட்டா, இல்லை வேற என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குன்ட்டு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெட்மி 15 இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த போன்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ராயல் குரோம் டிசைன் சொல்லியிருக்காங்க. இந்த டிசைன் வைஸ்ல வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து ராயலா இருக்கும் இந்த டிசைன் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மாதிரி சிக்மெண்ட் லார்ஜஸ்ட் 17.53 சென்டிமீட்டர் வந்து இருக்கு அந்த போன் வந்து. அப்போ சைஸ் வந்து 6.9 கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து ரொம்பவே வந்து பெரிய சைஸ் போன்னா இந்த ரெட்மி போன் தான். ரெட்மி 15 தான் வந்து 6.9 இருக்கும். உங்களுக்கு கையில் வச்சிருக்கும் போது போன் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். வீடியோ பார்க்கும்போது நல்ல பெரிய சைஸ் டிஸ்பிளேல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போனை வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் திக்னஸ் பாத்தீங்கன்னா 8.4 mm திக்னஸ் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. திக்னஸ் கம்மியான போன் இது கிடையாது, கண்டிப்பா திக்னஸ் அதிகமானது தான், தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 217 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க வெயிட்னு பாத்தீங்கன்னா. அதனால வெயிட் வந்து ஓரளவுக்கு வந்து வெயிட்டா தான் இருக்கும் இந்த போன், வெயிட்லெஸ் போன் கிடையாது, கண்டிப்பா அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். இந்த போன்ல வந்து IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட பட்ஜெட் 15,000, IP68 69 கொடுக்கல, 64 தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பா போன் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. நல்ல குவாலிட்டியான கேஸ், ஒரு 5D கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க போன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா. இந்த போன்ல வந்து வேற என்ன ஹைலைட்னா 144 ஹிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் 120 ஹிட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 144 ஹிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்தனால வந்து நல்லாவே ரெஃபரன்ஸ் ரேட் வந்து அதிகமாவே இருக்கும். 850 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080x2314 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 374 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து ப்ரொடக்ஷன் காண்டி வந்து கார்னிங் கொரியா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் தான். இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 15 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் கிடைக்குது. HyperOS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், கண்டிப்பா வந்து நல்லாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Snapdragon 6s Gen 3 உங்களுக்கு வந்து Snapdragon ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6s Gen 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க 6nm. இது ஒரு நல்ல கேமிங் ப்ராசஸர் தான், கண்டிப்பா வந்து கேமிங் எல்லாமே வந்து ஈஸியா யூஸ் ஆகும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து சிபியூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Adreno 619 கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 6GB 128, 8GB 128, 8GB 256, மொத்தம் 3 வேரியன்ட். நான் ரேட் சொல்றேன், கண்டிப்பா வந்து கவனிச்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த 6/128 15,000 வாங்கிக்கலாம், 6GB 128. அதே இது உங்களுக்கு 8GB 128 வேணும்னா கூட ஒரு 1000 ரூபாய் போட்டு 16,000 வாங்கிக்கலாம். அதே 256 வேணும்னா 8GB 256 வேணும்னா இன்னொரு கூட 1000 ரூபாய் போட்டு 17,000 இந்த போனை வந்து வாங்கிக்கலாம். இந்த போனுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர்னா உங்களுக்கு ஐசிசி கிரெடிட் கார்டு இருக்கு. அமேசான் ஐசிசி கிரெடிட் கார்டுக்கு 850 rupees வந்து கார்டு ஆஃபர் இருக்கு. அந்த கார்டு வந்து பெரும்பாலும் அமேசான் கஸ்டமர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அமேசான்ல பிரைம் கஸ்டமர் தான் அந்த கார்டு வச்சிருப்பாங்க. அந்த கார்டு வச்சிருக்க கஸ்டமர் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி ஒரு 850 rupees வந்து கம்மி பண்ணி இந்த போனை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த போனை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டோரேஜுக்காண்டி வந்து UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. LPDDR 4x RAM கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காண்டி. இந்த போனை பொறுத்த வரைக்கும் லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க. 3.5mm ஜாக் வந்து போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் வந்து இந்த போன்ல யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஒய்ஃபை சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.1 தான் கொடுத்துருக்காங்க. இது 5.1 வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு வெர்ஷன் தான். 5.4 தான் எல்லா போன்லயும் கொடுக்குறாங்க. ஏன் இப்படி வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா இந்த போனை பொறுத்த வரைக்கும் NFC இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கா இல்லையா கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது இருக்குன்னு சொல்லி தான் வந்து வெப்சைட்ல போட்டிருக்காங்க, கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்தியன் வெர்ஷன்ல வந்து இல்லாம இருக்கலாம், ஃபாரின் வெர்ஷன்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் USB வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 OTG சப்போர்ட் உண்டு. OTG சப்போர்ட் மூலியமா பென்ட்ரைவ் மூலியமா நீங்க வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த போனை வாங்கிட்டு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த போனை வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் ரெட்மி கொடுப்பாங்க, ரெட்மி 15ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு என்ன ஹைலைட்னா 7000 மில்லியம் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாக்ஸ் கண்டென்ட்லேயே. என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு லார்ஜஸ்ட் பேட்டரி வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ரெட்மி 15ல அப்படின்னு சொல்லி அவங்க லான்ச்சிங் ஈவெண்ட்லாம் கூட வந்து இந்த 7000 மில்லியம் பேரை தான் வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் 7000 மில்லியம் பேர் கொடுப்போம். 33 வாட்ஸ் வந்து Xiaomi சார்ஜரே வந்து உங்களுக்கு அடாப்டர் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு சார்ஜரு
கேபிள் டைப் சி கேபிள் எல்லாமே வந்துடும். அது சார்ஜர் வந்து PD 2.0 PD சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 2.0 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த PD சார்ஜர்லாம் பார்த்து வாங்குவாங்க சில கஸ்டமர், அதனால இந்த இதை சொல்றேன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் வயர்டு சார்ஜர் வந்து 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வயர்டு மூலியமா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் 18 வாட்ஸ்ல. அதையும் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர், மிட் நைட் பிளாக், கிரே, கிரீன், மொத்தம் 3 கலர் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அடுத்து கேமரான்னு பாத்தீங்கன்னா, கடைசியா கேமரா பாத்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. அதுல LED ஃபிளாஷ் சப்போர்ட் வந்து HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். 1080 13fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த போன்ல வந்து மெயின் கேமரால வந்து 2K 4K எடுக்க முடியாது. 1080p தான் எடுக்க முடியும். அதுவும் 13fps தான் எடுக்க முடியும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஃப்ரெண்டும் சரி செல்ஃபியும் சரி HDR மூலியமா எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா வீடியோ கிளாரிட்டி வந்து 1080p 13fps தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போனை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த போன் வந்து உண்மையிலேயே வந்து ஒர்த் ஃபார் மணியா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.